யார் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்? இந்த மஹ்தி எப்பொழுது வெளிவருவார்? எங்கு வெளிவருவார்? அவர் வெளியாகி என்ன செய்வார்? அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படும் காலமாக இருக்கு. முழு உலகத்திலும் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்கும். முஸ்லீம்களை பற்றி கவலைப்படக்கூடிய, முஸ்லீம்களை பற்றி அல்லாஹ்விடம் துஆ கேட்கக்கூடிய யாருமே இல்லாத காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஒரு மனிதர் வருவார், அவருடைய பெயர் எனது பெயராக இருக்கும். அப்படி என்றால் முஹம்மத், அவருடைய வாப்பாவுடைய பெயரும் எனது வாப்பாவுடைய பெயரும் ஒன்றாக இருக்கு. அப்துல்லா, எனது பரம்பரையில் தான் வருவார் அவர். அவருடைய பெயர் தான் மஹ்தி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோமே, மஹ்தி என்று, அந்த மஹ்தி தான் அவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எங்கிருந்து வெளியாகுவார்? கிழக்கு பக்கத்தில் இருந்துதான் வெளியாகுவார். இவர்தான் மஹ்தி என்று எப்பொழுது தெரியும்? இவர்தான் மஹ்தி என்று காபத்துல்லாஹுடைய ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் தான் தெரியும். இப்பொழுதெல்லாம் தெரியாது. காபத்துல்லாஹுடைய 4 மூலைகள் இருக்கிறது. 4 மூலைகளில் ஒரு மூலைதான் ருக்னுல் யமானி, அடுத்த மூலைதான் ஹஜ்ருல் அஸ்வத். இந்த 2 தூண்களுக்கு இடையில் தான் நாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா என்ற துஆவை ஓதுவோம். இந்த இடத்தில்தான் மஹ்தி என்பவர் யார் என்று தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தியை பற்றி சொன்னார்கள், நீதமான ஆட்சி செய்வார் மஹ்தி. முஸ்லிம்களுக்கு யாருமே இல்லாத காலம், எத்தனை வருஷம் ஆட்சி செய்வார் அதையும் சொன்னார்கள். அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலம் 7 வருடம் தான். கடைசி காலத்தில் கஅபாவில் பாரி ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையுடைய நேரம் கிழக்கு பக்கத்திலிருந்து, கிழக்கு திசை என்றா காபத்துல்லாஹுடைய கிழக்கு திசை, காபத்துல்லாஹுடைய கிழக்கு திசையிலிருந்து கருப்பு கொடிகளோடு சிலர்கள் வருவார்கள். அதற்குள் மஹ்தி இருப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாராவது மஹ்தி வந்துட்டார் என்று கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டுட்டீங்க மஹ்தி வந்துட்டாரா மக்கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி கட்டிதான் இருந்தாலும் அதற்கு மேல தவண்டாவது போய் அவரை கையில பைய செஞ்சிருங்க. அவர்தான் உங்களுடைய தலைவர், உண்மையான தலைவர் அவர்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முழு உலகமும் எதிர்பார்த்திருக்கிறது. கடைசி காலமாகும் பொழுது அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுவில் வெளியாகுவார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு முதல் அடையாளம் பூமியுடைய பரக்கத்தெல்லாம் வெளியாகும். தலைவர்கள் சரியாக இருந்தா பூமியுடைய பரக்கத்தெல்லாம் வெளியாகும். இரண்டாவது அடையாளம், கால்நடைகள் எல்லாம் அதிகமாகும். ஆடு மாடெல்லாம் பரக்கத், இதெல்லாம் பரக்கத் செய்யப்படும். உதாரணமாக வைங்க, இன்றைக்கு அசருக்கு பிறகு மஹ்தி வெளியே வந்துட்டார் என்று வைங்க. இன்றைக்கு ராவைக்கு, இந்த ஒரு ராவையில முழு உலகத்துடைய ஆட்சியும் சரியாய். ஒரு ராவையில் அல்லாஹ் வெளியாக்க போறான். நிச்சயம் வெளியாக போறாங்க. முஸ்லிம்களுக்கு விடிவு அப்பதான் இருக்கு. எனவே சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ராவையில
முழு உம்மத்தையும் சரியாக்குவார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உலகத்துக்கு வரவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களுக்கு. எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் என்ற அந்நிய மதத்தினர்களுக்கு, முழு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். குர்ஆனை படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். நாங்க படிக்கல சகோதரர்களே. குர்ஆன ஹதீஸ படிக்கல. நாங்க இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பத்தி யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். மஹ்தி என்ற ஒரு ஆள் வரப்போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் முஸ்லீம்களுக்குள்ளே சில குரூப்புகளை உருவாக்கி மஹ்தி என்கிறது போய், மஹ்தி வந்துட்டார் என்றெல்லாம் உருவாக்குறது சியோனிச அமைப்புகளுடைய சில விளையாட்டு என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு கியாமத்துடைய சின்ன அடையாளங்கள் முடிஞ்சிரு. மொத்தம் 131 சின்ன அடையாளங்கள். யார்